மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் அரங்கேற்றப்பட்டது. 170க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த இந்த சம்பவத்திற்கு பாகிஸ்தானில் உள்ள லஷ்கர்-இ-தொய்பா என்ற பயங்கரவாத இயக்கம்தான் காரணம் என சொல்லப்பட்டது. அதேபோல் கனடாவில் வசித்து வரும் பாகிஸ்தான் வம்சாவளி தொழிலதிபரான தகாவுர் ராணா என்பவருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகின. அதாவது இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட தாவூத் கிலானி என்ற டேவிட் ஹெட்லி பயன்படுத்திய ஆவணங்களை அமெரிக்காவில் உள்ள தனது குடியேற்ற நிறுவனத்தை பயன்படுத்தி மாற்றி கொடுத்துள்ளார் தகாவுர் ராணா. இந்த நிலையில் மும்பை தாக்குதல் தொடர்பாக அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட ராணாவுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் ராணாவை நாடு கடத்த ஒப்புதல் அளிக்க வேண்டும் என மத்திய அரசு கோரிக்கை வைத்திருந்தது. இது தொடர்பான மனுவை விசாரித்த அமெரிக்க நீதிமன்றம் ராணாவை நாடு கடத்த ஒப்புதல் அளித்தது. ஆனால் தான் இந்திய சிறையில் சித்திரவதை செய்யப்படலாம் என்பதால் நாடு கடத்துவதற்கு எதிராக ராணா மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவையும் கடந்த ஜனவரி 21ஆம் தேதி அமெரிக்க உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. இதனிடையே கடந்த பிப்ரவரியில் பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றிருந்த போது தகாவுர் ராணா இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படுவார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். இதையடுத்து தகாவுர் ராணாவை நாடு கடத்தி அழைத்து வர சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்பின் அதிகாரிகள் அமெரிக்கா சென்றிருந்தனர். அதே வேகத்தில் தகாவுர் ராணாவை இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் அமெரிக்க அதிகாரிகள். அதன் பின்னர் அமெரிக்காவின் சட்ட நடைமுறைகளை முடித்துவிட்டு அவரை தனி விமானத்தில் அழைத்து வந்தனர் இந்திய அதிகாரிகள். அதன்படி டெல்லிக்கு அழைத்து வரப்பட்ட தகாவுர் ராணா டெல்லியில் உள்ள சிறப்பு NIA நீதிமன்றத்தில் காணொலி காட்சி மூலம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என தெரிகிறது. வழக்கு இப்போது டெல்லியில் விசாரிக்கப்படுவதால் ராணாவை மும்பைக்கு அனுப்பவில்லை என்றும் அவர் திகார் சிறையில் அடைக்கப்படுவார் எனவும் NIA அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் டெல்லி திகார் சிறைகள் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தகாவுர் ராணாவை நாடு கடத்தியது பிரதமர் மோடியின் ராஜதந்திரத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. குடிமக்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் நீதியின் முன்பு நிறுத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார்.